ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து பொருளாதார நெருக்கடி காரணமாக திருமணத்திற்கு பிறகு கை குழந்தையோடு சினிமாவில் நடித்து தன்னுடைய குடும்பத்தை எப்படியேனும் காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு வந்து ஒவ்வொரு திரைப்பட கம்பெனியாக ஏறி இறங்கி தயாரிப்பாளர்களை இயக்குநர்களை சந்தித்து தனக்கான வாய்ப்பை உருவாக்கி சாதித்து காட்டியவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கமலஹாசன் என்று பல்வேறு தலைமுறை நடிகர்களோடு தன்னுடைய திரைப்பயணத்தை தொடர்ந்தவர். இவரால் சாதிக்க முடியுமா, இவரால் திரை உலகில் நீடிக்க முடியுமா என்று அன்று கேட்டவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய இயல்பான நடிப்பால் ஆந்திர உச்ச நட்சத்திரம் என்.டி. ராமாராவ் அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்தவர்தான் சவுகார் ஜானகி அவர்கள். சவுகார் ஜானகி அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. வயது மூப்பின் காரணமாக இயற்கை அவரை அழைத்து கொண்டது. ஆனால் அவரது நடித்த அத்தனை திரைப்படங்களும் காலம் கடந்தும் நிற்கும். அவரது கதாபாத்திரங்கள் என்றென்றும் பேசப்படும். அந்த அளவிற்கு கலையின் மீது இருந்த தாகம் என்று சொல்வதை விட சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் அவருக்குள் இருந்தது. சவுகார் ஜானகி அவர்கள் எப்படி சினிமாவில் நடிக்க வந்தார்கள், அவர்கள் குடும்ப பின்னணி என்ன என்பதை முழுமையாக பார்த்து விடலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என இந்தியாவில் உள்ள பல்வேறு மொழிகளில் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக திரை பயணத்தை தொடர்ந்தவர்தான் சவுகார் ஜானகி அம்மையார் அவர்கள். சவுகார் ஜானகி அம்மா அவர்கள் கடந்த 1931 டிசம்பர் 12ஆம் தேதி ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் பிறந்தார். பெற்றோர் அவருக்கு வைத்த பெயர் சங்கரமஞ்சி ஜானகி. இவருடைய அப்பா காகித ஆலை நடத்தி வந்தார். தந்தையின் தொழில் காரணமாக குடும்பம் சில நேரங்களில் வெவ்வேறு ஊர்களில் வசிக்கக்கூடிய ஒரு சூழல் அன்று இருந்தது. அதனால் இவர்களை நிரந்தரமாக சென்னையில் தங்க வைத்தார் அவரது தந்தை. சென்னையில் உள்ள சாரதா வித்யாலயாவில் தான் ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய கல்வியை ஆரம்பித்தார்கள். சிறு வயதிலேயே அன்றைய காலகட்டத்தில் வானொலியில், அதாவது ரேடியோவில் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளில் ஜானகி அம்மா அவர்கள் பங்கேற்றார்கள். அதன் பிறகு அகில இந்திய வானொலியில், அதாவது அகில இந்திய ரேடியோவில் நாடக கலைஞராகவும் அறிவிப்பாளராகவும் அவர்கள் பணியாற்றினார்கள். ஒரு முறை அவருடைய வானொலி நாடகத்தை கேட்ட தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் P.N. ரெட்டி என்பவர் ஜானகி அம்மா அவர்களை அழைத்து, நீங்கள் ஏன் திரைப்படத்தில் நடிக்கக்கூடாது, உங்களுக்கு அழகாக பேச்சாற்றல் இருக்கின்றது, கலை நயத்தோடு நீங்கள் பேசுகிறீர்கள், நீங்கள் திரைப்படத்தில் நடிங்கள் என்று சொன்னதும் அவரது குடும்பம் அதற்கு சம்மதிக்கவில்லை. உடனடியாக அவருக்கு திருமணம் ஏற்பாடு செய்து திருமணத்தை நடத்தி விடுகிறார்கள். ஜானகி அம்மா அவர்கள் தன் கணவரோடு விஜயவாடாவில் குடியிருந்து வருகிறார்கள். ஆனால் திருமண வாழ்க்கை, அவருடைய சினிமா வாழ்க்கையை, சினிமா எண்ணத்தை தவிர்க்க முடியாமல் இருந்தது. காரணம், குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலை என்பது திடீரென குறைய தொடங்கியது. அடுத்து என்ன செய்வது, பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது என்பது தெரியாமல் விழித்து கொண்டிருந்த அன்றைய காலகட்டத்தில் ஜானகி அம்மா அவர்களுக்கு தோன்றியது, சினிமாவில் நடிப்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சினிமாவில் நடித்தால் மட்டுமே நாம் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியும், இல்லையே பட்டினியில் வாடி விடுவோம் என்று ஜானகி அம்மா அவர்கள் ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழல் வருகின்றது. திருமணமாகி அன்றைய காலகட்டத்தில் குழந்தையும் பிறந்திருந்தது ஜானகி அம்மா அவர்களுக்கு. அன்றைய காலகட்டத்தில் திரைப்படத்தில் நடிப்பது என்பது, அதுவும் ஒரு பெண் நடிப்பது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருந்த காலகட்டம். ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு காலகட்டம் தான் ஜானகி அம்மா அவர்கள் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த காலகட்டம். அன்றைக்கு நாடகத்திலும் ஆண்களே பெண் வேடமிட்டு நடித்ததையும் நாம் பார்த்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். வேறு வழி இல்லாமல் குடும்ப பொறுப்பை தன் கையில் எடுத்த ஜானகி அம்மா அவர்கள் கை குழந்தையோடு சென்னை வந்து தயாரிப்பாளர்களை சந்திக்கின்றார்கள். சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை கேட்கின்றார்கள். அப்படி அவருக்கு கிடைத்த முதல் வாய்ப்பு என்பது
ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைந்தது. சவுகார் என்ற படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த படத்தில் அவருக்கான சம்பளம் 2500 ரூபாய் பேசப்பட்டது. இந்த பணம் என்பது ஜானகி அம்மா அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகவே தோன்றியது. கடந்த 1950ஆம் ஆண்டு எல்வி பிரசாத் அவர்கள் இயக்கத்தில் வெளியான தெலுங்கு திரைப்படம்தான் ஜானகி அம்மா அவர்கள் அறிமுகமான முதல் படம். அந்த படத்தின் பெயர் சாவுக்காரு. இந்த சாவுக்காரு என்கக்கூடிய பெயர்தான் சவுக்காரு என்று பின்னாளில் சொல்லாடல் மூலம் மாறியது. அந்த படத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தது. ஒரு அற்புதமான நடிப்புக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் என்று சவுகார் ஜானகி அம்மா அவர்களுக்கு பெயர் கிடைத்தது. அதோடு சவுகார் என்ற பெயரும் ஜானகி என்ற பெயரோடு ஒட்டி கொண்டதால் சவுகார் ஜானகியாவே அவர்கள் நிலைத்து விட்டார்கள். தமிழில் சவுகார் ஜானகி அம்மா அவர்கள் அறிமுகமான முதல் படம் வளையாபதி. இந்த படத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வசனங்களை எழுதியிருந்தார்கள். அதனை பேசி நடித்த சவுகார் ஜானகி அம்மா அவர்கள் எல்லோராலும் பாராட்டப்பட்டார். தொடர்ந்து ஜெமினி நிறுவனம், ஏவிஎம் போன்ற முன்னணி தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரித்த படங்களில் நடிக்க தொடங்கினார்கள். படிக்காத மேதை, பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும், புதிய பறவை, நீர்க்குமிழி, பாமா விஜயம், எதிர்நீச்சல், உயர்ந்த மனிதன், இரு கோடுகள் என தொடர்ச்சியாக பல முக்கியமான படங்களில் சவுகார் ஜானகி அம்மா அவர்கள் நடிக்க தொடங்கினார்கள். குடும்பப்பாங்கான ஒரு வேடம், குடும்ப சுமையை தாங்கக்கூடிய ஒரு வேடம் என்றால் சவுகார் ஜானகியை கூப்பிடு என்று இயக்குநர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை மிக கச்சிதமாக நடிக்க ஆரம்பித்தவர் தான் சவுகார் ஜானகி அம்மா அவர்கள். அவர்களுடைய அந்த கலை பயணம் என்பது ஒரு உச்ச இடத்திற்கு அன்றைய காலகட்டத்தில் சென்றது. காதல், பாசம், கோபம், கம்பீரம், நகைச்சுவை என பல்வேறு உணர்வுகளை இயல்பாகவே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நடிகையாக சவுகார் ஜானகி அம்மா அவர்கள் மாறினார்கள். உயர்ந்த மனிதன் படத்தில் உயர்ந்த சமூக அந்தஸ்துடைய பெண்மணியாகவும், இரு கோடுகள் படத்தில் ஒரு கலெக்டராகவும், ஒளிவிளக்கு படத்தில் விதவை பெண்ணாகவும், படிக்காத மேதை படத்தில் நடிகர் திலகத்தின் அப்பாவி மனைவியாகவும் நடித்தார்கள். அதே காலகட்டத்தில் தான் எதிர்நீச்சல், பாமா விஜயம் போன்ற படங்களில் நகைச்சுவையாகவும் நடித்தார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தில்லுமுள்ளு என்ற திரைப்படத்தில் இவருடைய கதாபாத்திரம் என்பது அன்றைக்கு நகைச்சுவையால் பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரமாகவே மாறியது. மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர், சிவகுமார் என்று அன்றைய தலைமுறையும், பின்னால் கார்த்தி என்று பின்னால் உள்ள தலைமுறையோடும் நடித்தவர்தான் சவுகார் ஜானகி அம்மா அவர்கள். தெலுங்கில் என் டி ராமாராவ், நாகேஸ்வர ராவ், கன்னடத்தில் ராஜ்குமார், மலையாளத்தில் பிரேம் நசீர் உள்பட தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டார்கள் என்று சொல்லப்பட்ட அனைத்து நடிகர்களோடும் நடித்த ஒரு பெருமைக்கு உரியவர்தான் சவுகார் ஜானகி அம்மா அவர்கள். குறிப்பாக இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களிடத்தில் ஒரு மிகுந்த நட்போடு ஜானகி அம்மா அவர்கள் பழகி வந்தார்கள். அதனால் பாலச்சந்தர் அவர்கள் எடுத்த நீர்க்குமிழியில் அவர்கள் நடித்தார்கள். பாமா விஜயம், எதிர்நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்தார்கள். பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் நடித்த காவிய தலைவி என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்து அதில் இரட்டை வேடங்களிலும் சவுகார் ஜானகி அம்மா அவர்கள் நடித்தார்கள். சவுகார் ஜானகி அம்மா அவர்களை பொறுத்தவரை மனதில் எது சரி என்று படுகின்றதோ அதை அப்படியே பேசக்கூடியவர். ஒரு துணிச்சலுக்கு சொந்தக்காரர், ஒரு அற்புதமான நடிகை. சவுகார் ஜானகி அம்மா அவர்கள் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும் தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு அற்புதமான நடிகையாகவே தமிழ் ரசிகர்கள் என்றும் பார்த்தார்கள், இன்றும் பார்க்கிறார்கள். இன்று அவர் இல்லை, அவர் ஆன்மா சாந்தியடையட்டும், இறைவனிடம் அவருக்காக பிரார்த்திக்கின்றோம். ஆனால் அவர் விட்டு சென்ற அந்த இடம் என்பது இன்றும் வெற்றிடமாகவே இருக்கின்றது. அவர் இடத்தை நிரப்ப இன்றும் எந்த ஒரு நடிகையும் வரவில்லை என்பதே இந்த ரசிகர்களின் கேள்வியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. சவுகார் ஜானகி அம்மா அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகின்றோம்.